வணக்கம். 2 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜூலை 27 பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்கிறார். நான் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவதாக வரக்கூடிய செய்திகள் வதந்தியே. திமுக இளைஞரணியின் 45வது தொடக்க விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். பத்திரிகையில் வருகின்ற கிசுகிசுகள் வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ, அப்போ நம்ம ஒரு கோல் போட்டு வச்சுருவோம், துண்டு போட்டு வச்சுருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்கே பேசியிருக்கிறீங்க. தேர்வு மையங்கள் மற்றும் நகரங்கள் வாரியாக நீட் முடிவுகள் வெளியீடு. உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து புதிய முடிவுகளை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 10 ரவுடிகளிடம் விசாரணை நடத்தும் காவல்துறை. மலர்கொடி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திருவல்லிக்கேணியை சேர்ந்த எல்லப்பனிடம் காவல்துறையினர் விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அஞ்சலையிடம் விடிய விடிய விசாரணை. கொலை குறித்து தெரிந்தே பண உதவி செய்ததாக காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல். கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களின் ஆட்சியருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. மீட்பு பணிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். கடந்த 3 ஆண்டுகளில் 19 அம்மா உணவகங்கள் மூடப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS குற்றச்சாட்டு. முதலமைச்சரின் பெருந்தன்மையை பாராட்ட மனதில்லை என்று சென்னை மேயர் பிரியா பதிலடி. சென்னை எழிலகத்தில் 5 கோடி ரூபாயில் அமைக்கப்படும் மாநில அவசர கால மையம் 8 துறை வல்லுநர்கள் செயல்படக்கூடிய வகையில் அமைக்கப்படுவதாக தலைமை செயலர் சிவதாஸ் மீனா பேட்டி. நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தொழில்நுட்ப கோளாறால் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட விமான சேவைகள் சீராகின. சென்னை விமான நிலையத்திலும் வழக்கம் போல் இயக்கப்படும் விமானங்கள். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் குறித்த நேரத்தில் வழக்குகள் கையாளப்படுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பெருமிதம். 1 நிமிடத்திற்கு ஒரு வழக்கு கையாளப்படுவதாக 20ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் பேச்சு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடு அருகே சிறுமியை கடிக்க பாய்ந்த 3 தெருநாய்கள். அக்கம் பக்கத்தினர் உதவியால் தப்பிய சிறுமி. தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பாண்டியாபுரம் பகுதியில் தனியார் மீன் பதன ஆலையில் அமோனியா வாயு கசிவு. கும்பகோணத்தை சேர்ந்த 5 பேர் உட்பட 21 பெண்களுக்கு மூச்சு திணறல். தொடர் கனமழையால் உதகையில் வெறிச்சோடிய சுற்றுலா தலங்கள். சுற்றுலா பயணிகள் இன்றி காணப்படும் அரசு தாவரவியல் மற்றும் ரோஜா பூங்காக்கள். உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நீட் தேர்வு மையங்கள் வாரியாக வெளியாகியிருக்கக்கூடிய முடிவுகளில் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கின்றன. விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் நீட் தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக தேசிய தேர்வு முகமையினுடைய அந்த ஒரு இணையதளத்தில் மையங்கள் மற்றும் நகரங்கள் வாரியாக வெளியாகியுள்ளது. பல்வேறு அருணாச்சல பிரதேசத்தில் தொடங்கி இறுதியாக பல்வேறு மாநிலங்களுடைய இந்த ஒரு நீட் தேர்வு முடிவுகளிலிருந்து அந்தந்த மாநிலங்கள் அமைக்கப்பட்டுள்ள அந்த தேர்வு மையங்கள் மற்றும் நகரங்கள் வாரியாகவும் முடிவுகளானது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் மிக முக்கியமாக புகார் எழுந்துள்ள அந்த தேர்வு மையங்களில் 600க்கும் மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை
என்பது கணிசமாக நடப்பாண்டில் உயர்ந்துள்ளதாக அந்த விவரங்களானது தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக நீட் வினாத்தாள் கசிந்த ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் தேர்வு மையத்தில் 22 மாணவர்கள் 600 மதிப்பெண்களுக்கும் மேல் பெற்றுள்ளார்கள் என்றும், அதே போல ஹரியானா மாநிலம் ரோத்கில் உள்ள தேர்வு மையத்தில் 45 பேர் இந்த 600 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளார்கள் என்ற ஒரு தரவுகளும் அந்த முடிவுகள் வெளியாகியுள்ளது. இவை மட்டுமல்லாமல் ராஜஸ்தான் மாநிலம் சிக்கர் பகுதியில் அமைந்திருக்கும் ஆரவள்ளி பப்ளிக் பள்ளி தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்களில் 83 பேர் 600 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளார்கள் என்ற ஒரு தரவுகளும் அந்த தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அந்த முடிவுகளில் தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தேர்வு மையங்கள் அனைத்திலுமே முறைகேடுகள் ஏற்பட்டதாக பல்வேறு மனுக்கள் என்பது அந்தந்த மாநில உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. ஒருபுறம் சிபிஐனுடைய விசாரணை நடந்து வரும் நிலையில் இந்த தரவுகள் என்பது தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது முறைகேடாக இருக்கலாம் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் மனுதாரர்கள் தரப்பானது முன்வைக்கிறார்கள். நாளை வழக்கினுடைய விசாரணை என்பது தலைமை நீதிபதி அவர்கள் மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் இந்த ஒரு வாதங்களை மனுதாரர்கள் முன்வைப்பதற்கான ஒரு முன்வைப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா சுஜினியை தொடர்ந்து இணைப்பிற்கு அடுத்ததாக கல்வியாளர் திரு நெடுஞ்செழி நம்முடைய நிகழ்ச்சியோட பேசலாம். சார் வணக்கம். இப்போ எக்ஸாம் சென்டர் வைஸ்ல ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் புகாருக்குள்ளான குறிப்பிட்ட மையங்களில் வழக்கத்துக்கு மாறா அந்த 600க்கு மேலே எடுத்த மதிப்பெண்களை அதிகரிச்சிருக்கு. இது என்ன விஷயத்தை நமக்கு உறுதிப்படுத்துது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு வந்து மிக நன்றி. பிகாஸ் இது வந்து எல்லாமே வெட்ட வெளிச்சமா வெளியே வரும். இதை வச்சு 2 நாள் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணாலே எந்தெந்த சென்டர்ஸ் எங்கெங்க என்னென்ன இது நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். முறைகேடுகளின் உச்சத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். அதுல வந்து தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. 45 நிமிஷத்துல ஸ்டூடெண்ட் வெளியே போறாங்க அப்படின்னா அவர் எல்லாத்தையும் முடிக்கிறாருன்னா அந்த கொஸ்டின்குரிய கோடிங் ஆன்சர் இருந்தால் மட்டும்தான் அவரால் 45 நிமிஷம் முடிக்க முடியும். படித்து போன மாணவர்களால் 45 நிமிஷத்துல வெளியேற முடியாது. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு சென்டர்ல இவ்வளவு பேர் வர்றாங்க அப்படின்னா இது மார்க் காப்பிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகும். அப்ப மெரிட்டுங்கிறது காம்ப்ரமைஸ் ஆகுது. அதனால இது வந்து நிச்சயமாக முறைகேடுகள் வந்து நிறைய நடந்திருக்கு. நிறைய மெரிட் வந்து காம்ப்ரமைஸ் படித்து கஷ்டப்பட்டு மதிப்பெண்கள் வரும் அப்படின்னு அந்த மாணவர்கள் வந்து எதிர்பார்ப்புங்கிற நிலையில அவங்களோட மருத்துவ கனவை சிதைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள இது மாணவர்களை வந்து வெகுவாக பாதிக்குது. இது மிக வருந்தத்தக்க வேதனைக்குரிய விஷயம். நம்ம நாட்டோட கிரெடிபிலிட்டியே வெளிநாடுகள்ல வேற மாதிரி பேசப்படும். நம்ம மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றால் இவர் படித்து வந்தாரா இல்லை இந்த மாதிரி இடத்துல காப்பி அடிக்க வந்தாரா அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வருது. அதனால உச்ச நீதிமன்றம் எந்த மாதிரி ஒரு நல்ல முடிவை எடுத்து மாணவர்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல பலன் தரும் இதை வந்து தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம காத்திருக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும். திரு நெடுஞ்செழியன், இந்த விசாரணை எப்போ ரிக்ஷா ஓட்டுநருக்கும் கொரியர் பாய்க்கும் அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சில ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கிற மாதிரி அவங்களுடைய புலனாய்வு விசாரணை தெரிய வந்ததா சொல்லுது. பட் ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம் சென்டரில் ஒரு மாஸ் காப்பி நடந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டடாக இது நடக்க வாய்ப்பு இருக்கா, அல்லது ஒரு கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ்டு கிரைம் NTA உடைய தொடர்பில் தான் இது நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா? இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் தாங்க, இதுல டவுட்டே கிடையாது. IIT மெட்ராஸ் ரிப்போர்ட் செஞ்சு நாங்கள் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்போ எல்லாமே வெட்ட வெளிச்சமாக அது பொய்ன்னு இருக்கு. இப்போ இது குறிப்பாக என்னன்னா இது வந்து பொலிட்டிக்கல் அப்பாயிண்டியை கொண்டு வந்து நீங்கள் எஜுகேஷனில் போகும்போது எஜுகேஷனோட குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கு இது நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஒரு ரிக்ஷா வச்சு நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த தலைமை, அதாவது NTA தலைமை வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா யார் வேணாலும் பரவாயில்ல இது கொஸ்டின் பேப்பர் தானே இப்படி போயிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இங்கே படித்து கஷ்டப்பட்டு பண்ணக்கூடியதான் இந்தியா முழுவதும் ஒரு முழுமையான லா அண்ட் ஆர்டர் கொண்டு வராத வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் இது பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநிலங்களே இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண விட்டுடலாம். 85% அந்தந்த மாநிலங்கள் பண்ணினாலே அவங்களுக்குரிய சீட் வந்து செக்யூர்ட் ஆயிடும். இது மாதிரி காப்பி அடிக்கிற ஸ்டேட் அவங்க இப்போ நாங்கள் இந்த ஸ்டேட்டை நாங்கள் எங்களால் திருத்த முடியாது அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே நடக்கணும். இது ஆல் இந்தியாவில் கொண்டு வரும்போது அகில இந்திய அளவில் வந்து இது பாதிக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லை, எண்ணற்ற முறைகேடுகள் நீட்டில் வந்து நீங்கள் தோண்டி எடுக்கலாம். இப்போ முதல்ல வந்து CBSE கண்டக்ட் பண்ணும்போது ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் எழுதுறீங்க, எந்த மாநிலத்தை சார்ந்தவன் இருக்கும். இன்னைக்கு இது வந்து நாங்கள் அதை எடுத்துவிட்டோம். வெறும் வந்து நான் பர்சன்டேஜ் ஸ்கோர் தான் கொடுக்குறேன். இது NTA பயங்கர ஆர்கனைஸ் டைம் தான். இதுல வந்து மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்கன்னா அப்ப நான் எந்த ஸ்டேட்ல படிச்சவர் கூட எங்க வேணாலும் நான் காப்பி அடிச்சு நான் இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து நான் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற பட்சத்துல இது மாணவர்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படின்னு ஒரு வாங்கிட்டு வந்து உள்ள இன்செப்ட் பண்ணக்கூடிய எல்லா லூப் ஹோல்ஸ்க்கும் வந்து இருக்கு. ஏன்னா இதுக்கு மாஸ்டர் பிளான் வந்து கேட்டன் தேசாய்க்காரா தான் இருக்க முடியும். அவரால் தான் இந்த மாதிரி ஈஸியாக திங்க் பண்ண முடியும். அதனால இது வந்து எப்படி நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னா இது யாரோ ஒருத்தர் பின்னணியில இருந்து முன்னாடி வந்து ஒரு NTA ஒரு பாடியை வச்சு
இது பின்னாடி எப்படிலாம் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது மிகவும், அதாவது மருத்துவத்துறை அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம நல்ல டாக்டரை கொடுக்க போறது இல்லைங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. இதுல எய்ம்ஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் இதுல வந்து அவங்களுக்கு வந்து இப்ப பீகார்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அண்ட் இந்த எய்ம்ஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இவங்களுக்கும் இன்வால்மெண்ட் இருக்குன்னா இந்த மாணவர்